நிறைவேற்ற முடியாது. எனவே மக்காவிலேயும் மதீனாவிலேயும் இஸ்லாத்தினுடைய 5ஆம் கடமையாக இந்த ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அங்கு சொல்லப்பட்ட அத்தனை செய்திகளும் ஷாயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னமாகவே இருக்கிறது. சஃபா மர்வாவை பற்றி, அதே போன்று மகாம் இப்ராஹிம், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லிலே ஏறி நின்று காபத்துல்லாவை கட்டினார்கள். அந்த காபத்துல்லாவை அவர்கள் ஏறி நின்று கட்டி அந்த கல்லிலே அவர்களுடைய கதமு ரசூல், அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரிசுத்தமான 2 பாதங்களும் அங்கு அந்த கல்லிலே பதிந்திருக்கிறது. அவைகள் இன்று நினைவு சின்னமாக ஆக்கப்பட்டுள்ளது. அது ஆயாத்துல்லா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறையாம் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். இன்ன அவ்வல பைத்தின் உதியா லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகன் வ ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன். அந்த மக்காவிலே அதிகமான தெளிவான ஆயாத்துகள், ஒன்றல்ல எத்தனையோ அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம், மகாம் இப்ராஹிம் என்று அல்லாஹ்வுடைய நினைவு சின்னம் அங்கு இருக்கிறது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டும் போது ஒத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, மகாம் இப்ராஹிமே முஸல்லா, தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆகவே ஜம்சம் நீர் இருக்கிறது, ஏற்கனவே அது பரக்கத்து பொருந்தியதாக இருக்கிறது. அந்த ஜம்சம் நீரை இன்னும் பரக்கத்து பொருந்தியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து ஒரு வாளியிலே ஜம்சம் தண்ணீரை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த வாளி ஜம்சம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அந்த தண்ணீரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்தார்கள், வாய் கொப்பளித்தார்கள். வாய் கொப்பளித்த அந்த முபாரக்கான அந்த தண்ணீரை மீண்டும் அதே வாளியிலேயே துப்பினார்கள். சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, இப்னு அப்பாஸே, நீங்கள் இந்த கிணற்றில் இந்த வாரி தண்ணீரை நான் ஒது செய்த, நான் வாய் கொப்பளித்த இந்த ஜம்சம் தண்ணீரை நீங்கள் அந்த ஜம்சம் கிணற்றிலே ஊட்டி வாருங்கள். கியாமத்து நாள் வரை எனது அந்த உம்மத்துமார்கள் எனது உமிழ் நீரை பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது என்ற தெளிவான ஹதீஸை அந்த ஜம்சம் நீர் என்று அதனுடைய விளக்கத்தில் சொல்லப்பட்ட அந்த கிதாபிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்குமேயானால் அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னமாக இருக்கிறது. ஒமை வாலிம் ஷாயிர் அல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவைகளை ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அவைகள் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இரையச்சமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். எனவே ஃபதஅலீமுல் அன்பியாஇ வல் அவ்லியாஇ வல் உலமாஇ மினல் ஈமான், நபிமார்களை கண்ணியப்படுத்துவது, ஒலிமார்களை கண்ணியப்படுத்துவது, உலமாக்களை கண்ணியப்படுத்துவது ஈமானின் உண்டதாக இருக்கிறது. வதஹ்கீருஹும் யுஅத்தி இலல் குஃப்ரி, அவர்களை கேவலப்படுத்துவது, நபிமார்களை கேவலப்படுத்துவது, அது அவர்களை பற்றி விமர்சனங்கள் செய்வது, அவர்களை பற்றி கொச்சையாக தங்களுடைய சிற்றறிவை பயன்படுத்தி தங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவது, அதே போன்று ஒலிமார்களை அகௌரவப்படுத்துவது, உலமாக்களை அவர்களை நிந்திப்பது, இவைகள் எல்லாம் யுஅத்தி இலல் குஃப்ரி, கடைசியில் அவனை காஃபிராக ஆகிவிடும். நபிமார்களை, வலிமார்களை, உண்மை உலமாக்களை அகௌரவப்படுத்துவது குஃப்ரிலே கொண்டு சேர்த்துவிடும். وقد امر الله سبحانه وتعالى للملائكه ان يسجدوا لآدم تعظيما له. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஃபஸ்ஜுது லி ஆதம என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான். அவர்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற அடிப்படையில் தஅலீமுக்காக வேண்டிய அத்தனை பேர்களும் அவர்கள் சுஜூது செய்தார்கள். ஃபஸஜது குல்லுஹும் இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். ஆனால் இப்லீஸ் லஅனத்துல்லாஹ், இந்த ஷைத்தான் மாத்திரம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான், அவன் மறுத்து விட்டான், பெருமை அடித்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து சுஜூது செய்ய மறுத்தான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிராக மாறிவிட்டான்.
என்று இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கங்களை நம்முடைய இமாம்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். وَسَبَبُ كَوْنُ إِبْلِيسَ عَنِ الْمَلْعُونِينَ عَدَمُ تَعْظِيمِ مَنْ عَظَّمَهُ اللَّهُ. இப்லீஸ் ஏன் லானத்துல்லாஹ்வாக மாறினான்? இப்லீஸ் ஏன் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்கு அவன் அருகதையற்றவனாக ரஜீமாக அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் துரத்தப்பட்ட காரணம் என்ன என்றால், அவன் அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த சொன்னானோ அவர்களை இவன் கண்ணியப்படுத்த மறுத்தான். எனவே பெருமை அளித்தான். தன்னுடைய சிற்றறிவை அவன் பயன்படுத்தினான். அவ்வளமன் காச இப்லீஸ் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய அறிவுக்கு பொருந்துகின்றது என்றால் எடுப்பதும், தன் அறிவுக்கு பொருந்தவில்லை என்றால் அவைகளை மறுப்பதும், இவைகளை முதலாக இந்த உலகத்திலே உணர்த்து காட்டிய முதல் மனிதன் இப்லீஸ் லானத்துல்லாஹ் தான். அறிவுக்கு வேலை கொடுத்தார். ஏனென்றால் சொல்வது அல்லாஹ் என்று பார்க்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மரியாதை செய்ய சொல்கின்றான் என்று சொல்லும் போது அத்தனை மலக்குமார்களும் அவைகளை ஏற்படுத்தினார்கள், செயல்படுத்தினார்கள். ஆனால் இந்த இப்லீஸ் லானத்துல்லாஹ் அதை மறுத்தான். அவைகளை அவன் மரியாதை செய்ய அவன் நிர்பந்திக்கப்பட்டான். அவைகளை அவன் செய்யவில்லை. வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், பெருமை அடித்து காபிராக மாறிவிட்டான். எனவே முதலாக அறிவை பயன்படுத்தி அறிவுக்கு அதாவது பயன்படவில்லை, அறிவுக்கு மாற்றமாக இருக்கிறது, தனது பகுத்தறிவுக்கு அது பொருந்தவில்லை என்று முதலாவது அறிவை மாத்திரம் நம்பி வழிகட்டவன் முதலாவது மனிதன் இப்லீஸ் என்று நம்முடைய இமாம்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். சகிக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இடத்துல அல்லாஹு தஆலா யாரை கண்ணியப்படுத்த சொன்னானோ அவர்களை அந்த இப்லீஸ் லானத்துல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு அவன் அப்பாற்பட்டு அவன் ரஜீமாக ஆக்கப்பட்டான். எனவேதான் அல்லாஹு தஆலாவுடைய நினைவு சின்னங்களாகிய நபிமார்கள், வலிமார்கள், உலமாக்கள், இன்னும் காபத்துல்லாவிலே மக்கா மதீனாவிலே இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களாகவே இருக்கிறது. அவைகளை கண்ணியப்படுத்துவது கட்டாய கடமையாக இருக்கிறது. இவ்வாறு நபிமார்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே எத்தனையோ ஆயத்துக்களிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். மௌலூது என்றாலே நபிமார்களை புகழ்வது. தமிழிலே அவருடைய விளக்கங்களை நாம் எடுத்து சொல்லுமையானால், சுந்தர நபிகளாரின் சந்தன புகழ்பாடும் சுபஹான மௌலித் என்எஸ்என் முகமது அப்துல் காதிர் பாக்கவி ஃபைசி அவர்கள் தங்களுடைய நூலிலே விளக்கம் சொல்லி காட்டும் போது தமிழிலே சொல்லி காட்டினார்கள். மௌலித் இதன் பொருள் பிறந்த நாள் என்பதாகும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடையவும் இறைநேச செல்வர்கள் உடையவும் பிறந்த நாளை குறிக்கவே இச்சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ரபியுல் அவ்வல் பிறை 12 அன்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. அம்மாதம் முதல் பிறை துவங்கி 12ஆம் பிறை வரையிலும் பள்ளி வாயில்களிலும் இல்லங்களிலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ்பாக்கள் படிக்கப்படுகின்றன. அந்த புகழ்பாக்களே மௌலிது என்று பெயர் பெற்றன. துருக்கி, எகிப்து, இந்தியா, அரேபியா ஆகிய நாடுகளில் மௌலிது ஓதும் வழக்கம் இருந்து வருகிறது. அரபு நாடுகள் அல்லாத பகுதிகளில் வாழும் முஸ்லிம்கள் அந்நாட்டு மொழியில் உள்ள வேற்றுமத கோட்பாடுகளையும் காலை சேபங்கள், நாடகங்கள், தெருக்கூத்து ஆகியவைகளால் ஈர்க்கப்பட்டு வழி விலகி செல்லாமல்